போலீஸ்காரனுக்குன்னு ஒரு திமிரு இருக்கணும். பப்ளிக்கை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண அங்கே தூக்கி போட்ட மீதி நாம பொதுமக்களுக்கு நண்பனாகவும் பொறுக்கிக்கு பொறுக்கியா இருக்கணும்யா. நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க், நயரா பெட்ரோல் பங்க், அது கட்டிமேடு போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் பங்க் இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சூப்பரான திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, நம்ம திருவாரூர் மாவட்ட காவல்துறையினர் அதாவது டிராபிக் போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க இந்த முறை ஹெல்மெட்டை வந்து கிஃப்டா கொடுங்க, அதாவது இல்லாதவங்களுக்கு வாங்க வசதி இல்லாதவங்களுக்கு ஹெல்மெட்டை கிஃப்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஹெல்மெட் வாங்கி கிஃப்டா கொடுத்துருக்காங்க நிறைய மக்களுக்கு. அதனால நிறைய பேர் பயன்படுவாங்க. வந்ததில் பார்த்தீங்கன்னா அவங்க மறைச்சல 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 80 பேர் ஹெல்மெட் இல்லாமல் இருந்தாங்க. பாக்கி 20% மட்டும் தான் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. இது வந்து அவங்களுக்காக அந்த விஷயத்தை அவங்க சொல்லலை. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலிக்காக மட்டும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்களும் ஹெல்மெட் போடுங்க. வீடியோக்குள்ள வாங்க போகலாம். வணக்கம். எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? சோகமா இருக்கீங்க கொஞ்சம் பேர் உற்சாகமா இருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து போக்குவரத்து காவல்துறை திருத்துறைப்பூண்டி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ரோட் சேஃப்டி அவேர்னஸ், எல்லாருமே ஹெல்மெட் அணிந்து வண்டி ஓட்டணும். எல்லாருக்கும் நல்லாவே விவரம் தெரியும், ஆனால் ஓட்டுறதே இல்லை. சரிங்களா? நம்ம யாரையோ பார்த்து காப்பி பண்ணுறோம். அப்துல் கலாம் காப்பி பண்ணுறது உகந்த ஆள், அதை பார்த்து நிறைய பேர் யூத்து காப்பி பண்றாங்க. ஆனா நீங்க எல்லாம் யாரை பார்த்து டூப்ளிகேட் ஆகுறீங்க? யாரும் ஹெல்மெட் போடாத ஆளை பார்த்து அந்த டீம்ல இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இல்லாம ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதே போல ஹெல்மெட் போடும்போது கொஞ்சமா இப்படி போட்டு சின்சாப்ப போடாம போடுறது, அதை விட நீ ஹெல்மெட் போடாமலே போகலாம். அப்புறம் ஹெல்மெட்டை வந்து வண்டியில மாட்டிக்கிட்டே போறது, ஹெல்மெட்டை பின்னாடி வச்சுட்டே போறது. ஸோ அது எல்லாமே வேண்டாம். நீங்க ஹெல்மெட் போட்டா உங்களுக்கு உயிர் சேஃப்டி, அவ்வளவுதான். நீங்க காவல்துறை சொல்றாங்க வேண்டி போகக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு உயிர், ஒரே ஒரு மண்டை ஸ்பேர் இருக்கா? வண்டி மாதிரி ஏதாவது இருக்கா? ஸ்டெப்னியா இருக்கா? அதுக்கு கிடையாது. விபத்து என்பது உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு வருவதில்லை. பாக்கு வச்சு பத்திரிக்கை வச்சு வராது. வந்த பின்னாடி கொஞ்சம் பேர் சேதாரத்தோட தப்பிப்பாங்க, கொஞ்சம் பேர் தப்பிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரோட்ல வண்டி ஓட்டு வர்ற ஒவ்வொரு ஆளுமே இதுக்கு நம்ம தயாரா தான் வர்றோம். இதை நீங்க நம்புறீங்களா இல்லையா? ஓகேங்களா? அதே போல காப்பீடு, ரொம்ப பேர் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறதே இல்லை. இன்சூரன்ஸ் என்பது என்ன? ஒரு 1000 பேர் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா ஒரு 10 பேர் 5 பேர் ஏதோ ஒன்று ஆகும்போது, விரும்பத்தகாத விஷயம் ஆகும்போது அந்த பணத்தை வந்து விட்ரஸ் பண்றதா இன்சூரன்ஸ். அது கூட்டுறவு முறை தான் இன்சூரன்ஸ். ஆனா யாருமே ஜாஸ்தி இன்சூரன்ஸ் போடுறதே இல்லை. அதே போல காலாவதியான வாகனங்கள், ஒரு வண்டியாகப்பட்டது 15 வருடம், ஒரு குறிப்பிட்ட அளவு கிலோமீட்டர் அவ்வளவுதான் ஓட்டணும். உங்க வண்டியாகப்பட்டது 15 வருஷம் ஓடிய பின்னாடி அதை